தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. அனைவருக்கும் அன்பு வணக்கம். இந்த இனிய காலை பொழுதில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி நண்பர்களே. இன்றைக்கு மார்கழி 11ஆம் நாள். நேற்றைக்கு நண்பர் ரீச் பாலா ஒரு கமெண்ட் போட்டிருந்தாரு. இந்த ஆரம்பத்துல 7-8 நிமிஷம் பொதுவான விஷயங்களை பத்தி பேசுறீங்க, அதுக்கு பதிலா திருவெம்பாவை ஒரு கார்டு மாதிரி போட்டுட்டு அதை படிச்சுட்டு அதுக்கு அர்த்தம் சொல்லலாமே அப்படின்னு. நல்ல காலம் பாட சொல்லல, நீங்கள்லாம் தப்பிச்சிங்க. ஸோ அதுக்காகவாவது நீங்கள்லாம் அவருக்கு தேங்க்ஸ் சொல்லணும். அது கார்டு போட்டு நானே அதை படிக்கிறதுன்றது இல்லைங்க. திருப்பாவையை மட்டும் இப்படி ஸ்ரீ அவர்கள் பாடி கொடுக்கும்போது திருவெம்பாவைய நான் படிச்சேன் அப்படின்னா எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. இந்த பாட்டு படிக்கிறதுன்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரியா? இது ஸ்ரீ இந்த திருப்பாவை பிராக்டிஸ் பண்ணி நமக்காக பாடி கொடுத்துருக்காங்க. திருவெம்பாவையும் பிராக்டிஸ் பண்ணணும். அதுக்கு சமயம் இல்லை. அதனால தான் இந்த மார்கழியில நம்ம திருப்பாவையை மட்டும் பார்க்கிறோம். அடுத்த மார்கழியில நிச்சயமா நாம் திருவெம்பாவையை பார்ப்போம். ஸ்ரீ இப்பவே நான் சொல்லிட்டேன் அவங்க கிட்ட, அடுத்த மார்கழிக்கு திருவெம்பாவை தான் பாட வேண்டும் அப்படின்னு. இன்றைக்கு நாம மாட்டை பத்தி பார்க்க போறோம். மாடு அப்படின்ன உடனே நமக்கு எல்லாரும் ஞாபகம் வருவது வேற யாருங்க? ராமராஜன் அவர்கள் தான். பசுநேசன் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த எங்க ஒரு பாட்டுக்காரன். அதுல ஒண்ணு யோசிச்சிங்களா? இப்போ ஜல்லிக்கட்டுக்கு தடை இல்லை. இப்போ பெரிய ஒரு அரங்கமெல்லாம் வேற கட்டியிருக்காங்க, எல்லாரும் அமர்ந்து பார்ப்பதற்கு. ஜல்லிக்கட்டு போராட்டம் நடந்தப்போ முக்கியமா சொன்ன ஒரு விஷயம் என்னன்னா, நமது நாட்டு மாட்டு இனங்களை பாதுகாக்க வேண்டும் அப்படின்னு. இப்ப எப்படி ஜல்லிக்கட்டு மறுபடியும் நடக்க ஆரம்பித்து விட்டது, நம்முடைய நாட்டு மாட்டு இனங்கள்லாம் மறுபடியும் தடை தோங்கி வருகின்றதா? இல்ல ஜல்லிக்கட்டுக்கு தடை இருப்பதற்கு முன்னாடி அப்பவும் நாட்டு மாடுகள் தான் இங்க இருந்ததா? அந்த தடை காலத்துல மட்டும்தான் நாட்டு மாடுகள் பாதிக்கப்பட்டதா? புதிய தமிழகம் தலைவர் கிருஷ்ணசாமி ஐயா அவர்கள் ரொம்ப அழகா அந்த நேரத்துல ஒரு கருத்து தெரிவித்திருந்தார். நாட்டு மாட்டினங்கள் அழிந்து கொண்டிருக்கின்றன, ஒண்ணு இல்லாம போயிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னா அதுக்கான காரணம் என்ன அப்படின்றத ஆராய்ந்து அதை சரி செஞ்சா மட்டும்தாங்க நமது நாட்டு மாட்டினங்களை பாதுகாக்க முடியும். சொல்ல போனா நம் நாட்டு மாட்டினங்கள் இது A2 பால் அப்படின்னு சொல்றாங்க. இதுல வசதி படைத்தவர்களுக்கு ஒரு வேண்டுகோள். இப்போ அந்த A2 பால் அப்படின்றத தனியா சில நிறுவனங்கள்லாம் விற்கிறாங்க. உங்களால முடிஞ்சவங்க அந்த பாலை வாங்கினீங்க அப்படின்னு சொன்னா இந்த மாதிரியான ஒரு முயற்சிக்கு உறுதுணையாக இருக்கும். இன்னும் பல பேர் இந்த மாதிரி முயற்சி செய்வதற்கு ரொம்பவே ஊக்கமாக இருக்கும் அப்படின்றதுனால வசதி படைத்தவர்கள், ஏன்னா மற்ற பாலை விட அது கொஞ்சம் விலை அதிகங்க. காரணம் என்ன அப்படின்னா நம்ம ஏற்கனவே சொன்னதுதான், இந்த தீவனம் அப்படின்றது இன்னைக்கு விலை கொடுத்து வாங்க வேண்டிய விஷயமா போயிடுச்சுங்க. மேய்ச்சல் நிலங்கள் அப்படின்றது காணாமே போயிடுச்சு. ஒரு 6-7 வருஷத்துக்கு முன்னாடி கரூர் பக்கத்துல செல்லாண்டிபாளையம் அப்படின்ற ஊர்ல ஒரு விவசாயி அவர் நமது நாட்டு மாட்டினங்களை அதை மட்டுமே வளர்த்து, ஆனா அவருக்கு சொந்தமா நிலம் இருந்ததுங்க, அதனால அந்த தீவன பயிர்கள் எல்லாம் அதுல வளர்த்துட்டு வந்தாரு. 2017 வாக்குல அப்படின்னு நினைக்கிறேன், 1 லிட்டர் பசும்பால் நமது நாட்டு மாட்டு பால் A2 பால் 30 ரூபாய்க்கு கொடுத்ததா ஒரு செய்தி படிச்சேன் நான். அதே மாதிரி மாயவரத்துல என் நண்பர் கார்த்திகேயன் வீட்டுக்கு போயிருந்தப்போ காலையில அங்க பாக்கெட் பால்லாம் இல்ல, இதுல சொம்புல கொண்டு பால் கொடுத்துட்டு போவாங்க. பால் வந்த உடனே என்ன பண்ணாரு, ஒரு டம்ளர்ல ஊத்தி இந்த அருண் இதை குடி அப்படின்னாரு. பச்சை பாலை போய் எப்படி குடிக்கிறது அப்படின்னு. இல்ல நீ குடின்னாரு. இல்லைன்னா நான் குடிக்க மாட்டேன். சரி கொஞ்சோண்டு நீ குடிச்சு பாரு அப்படின்னாரு. ஒரு 1/2 டம்ளர் கொடுத்தாரு. அதை எப்படி குடிக்கிறது அப்படின்னு யோசிச்சுக்கினே குடிச்சாங்க. அப்பதான் கேட்டேன், என்னன்னா இது வரைக்கும் நான் இந்த மாதிரி கேள்விப்பட்டதே கிடையாது, உங்க ஊர்ல பாலை காய்ச்சி சர்க்கரையும் போட்டு கொண்டாந்து கொடுத்துட்டு போறாங்களா, வெறும் டீயோ இல்ல காப்பியோ அந்த டிகாஷன் மட்டும் ஊத்தினா போதுமா அப்படின்னு. இல்ல அருண், அது பச்சை பால் தான் அப்படின்னாரு. என்னன்னா சொல்ற, காய்ச்சி சக்கரை போட்டுக்குது, நீ என்ன பச்சை பால், நீ வேணா குடிச்சு பாரு. என்ன, நாங்க தினைக்கு தான் குடிச்சிட்டு இருக்கோம். அதாவது அங்க ஒருத்தர் இந்த மாதிரி மாடுகளை இயற்கையான சூழலில் வளர்க்கின்றாராம். இந்த செயற்கையான விஷயங்கள் அந்த மாதிரி எதுவுமே இல்லாம அவர் ரொம்ப கண்ணு கருத்துமா அந்த மாடுகளை பார்த்து வளர்க்கின்றார். அதனால அதற்கு தேவையான தீவனங்கள் எல்லாம் அங்கேயே உற்பத்தி செய்கிறார் அவருடைய வயலிலேயே. அதனால தான் அந்த பால் இவ்வளவு டேஸ்டா இருக்கு. சொல்ல போனா பசுவின் பால் அப்படின்றது இப்படித்தான் இருக்கும், இருக்க வேண்டும்.
ஆனா எல்லா இடங்கள்லயும் அது மாதிரி கிடைக்கிறது இல்ல அப்படின்னாரு. ரொம்பவே ஆச்சரியமா இருந்தது. அது இது எத்தனை பேர் இது மாதிரி குடிச்சிருக்கீங்க அப்படின்னு எனக்கு தெரியாதுங்க. பட் மாயவரத்துல அந்த மாதிரி ஒரு பாலை குடிக்கக்கூடிய ஒரு அற்புத அனுபவம் எனக்கு கிடைத்தது. இதுல பாத்தீங்கன்னா மாடுகள் இது நம்ம கண்ணன் குழல் ஊதி கொண்டிருப்பான், பக்கத்துல மாடுகள் கன்றுகள் எல்லாம் சுத்தி நின்றுட்டு இருக்கோம் அப்படின்றத பாக்குறோம். டென்மார்க்ல இவங்க சும்மா இப்படி பண்ணலாமா அப்படின்னு ஆராய்ச்சி பண்ணி, ஒருவேளை நமது கண்ணன் அந்த குழல் ஊதும் கண்ணன் மாடுகளோட இருக்க படத்தை பார்த்து அவங்களுக்கு அந்த ஐடியா வந்ததா அப்படின்னு தெரியல. அந்த அவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா மாடுகள் இந்த மாதிரி மேய விடுறது இல்லைங்க. அதே மாதிரி அது எனக்கு லார்ஜ் ஸ்கேல் கமர்ஷியல். அப்போ அந்த மாதிரி அந்த மாட்டு கொட்டகைகள்ல பாட்டு போட்டாங்களாம், மியூசிக். அந்த இசையை கேட்கும் பொழுது மாடுகள் அதிகமாக பால் சுரந்தன அப்படின்றாங்க. ஒரு தடவை நான் ஆபீஸ்ல ரொம்ப மெல்லிசா பாட்டு வச்சுட்டு யாருக்கும் டிஸ்டர்பன்ஸ் இல்லாத மாதிரி பக்கத்து டெஸ்க்ல கூட கேட்காத மாதிரி உட்காந்து வேலை செஞ்சுட்டு இருந்தேங்க. அப்போ எல்லாத்துலயும் மூக்கம் நுழைக்கிற ஒருத்தர் வந்தாரு. என்ன நீ இது மாதிரிலாம் வச்சு பாட்டு கேட்டுனுக்கிற அப்படின்னாரு. நான் சொன்னேன், பக்கத்துல நின்றாதான் அது பாட்டு பாடுதுன்றதே உங்களுக்கு தெரியும். இதுல என்ன இருக்குது, நான் பாட்டுக்கு வேலை செஞ்சுன்னு அதுல எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்ல. அதெல்லாம் இல்ல, நாங்கள்லாம் இப்படியா அந்த காலத்துல எல்லாம் வேலை செஞ்சோம் அப்படின்னாரு. அந்த காலத்துல உங்களுக்கு பாட்டு கேட்கணும்னா அதை இவ்வளவு பெரிய ரேடியோ தூக்கிட்டு வரணும், அதெல்லாம் தூக்கிட்டு வந்து வச்சுக்க முடியுமா? அதனால நீங்க கேட்கல, இப்ப வசதி இருக்கு கேட்டுனுக்கிறோம். சரி, இவருக்கு இப்படி எல்லாம் பதில் சொன்னா அடங்க மாட்டாருன்னு சொல்லிட்டு டென்மார்க்ல பாட்டு கேட்டா மாடு நிறைய பால் கொடுக்குதான். அப்ப அந்த மாதிரி நானும் பாட்டு கேட்டீங்கன்னே வேலை செஞ்சேன்னா நிறைய ரிப்போர்ட் போட மாட்டானா அப்படின்னு ஒண்ணு சொல்லாம போயிட்டாரு நண்பர். உலகம் முழுக்க பாத்தீங்கன்னா தாய்ப்பாலுக்கு அடுத்தபடியாக மனுஷன் நம்புறது அந்த மாட்டுப்பாலைத்தான். அதுக்கப்புறம் ஒரு சில இடங்கள்ல இந்த ஆட்டுப்பால் அப்படின்றதையும் சேர்த்துக்கிறாங்க. காந்தியடிகள் ஆட்டுப்பால் தான் குடிப்பார் அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். இது எப்படி உலகம் முழுக்க இந்த ஒரு பழக்கம் வந்தது? இது ஒரு ஆச்சரியமா இருக்கு இல்லையா? ஏன்னா உணவு பழக்கம் அப்படின்றது நாட்டுக்கு நாடு, மாநிலத்துக்கு மாநிலம், ஒரு ஊர்லயே கூட இந்த எண்டுல ஒரு மாதிரி உணவு பழக்கம், அந்த எண்டுல ஒரு மாதிரி உணவு பழக்கம் அப்படின்னு இருக்கு. ஆனா எல்லா நாடுகளிலும் குழந்தைக்கும் கவலைப்படாம பயமில்லாம கொடுக்கக்கூடிய ஒரு உணவு அப்படின்னா தாய்ப்பாலுக்கு அடுத்தது இந்த பசும்பால் தான். அப்போ நிச்சயமா இதுல ஏதோ சக்தி இருக்கு அப்படின்றது எல்லாருக்கும் தெரிந்திருக்கின்றது ஆதி காலத்திலிருந்து. அதனால தான் நமது சனாதன தர்மத்துல இந்த பசுவை தெய்வமாக போற்றி வணங்குகின்றோம். ஏன்னா அம்மாவுக்கு அடுத்தபடி அதுதானே. சில நேரங்கள்ல குழந்தைகள் தாயை இழக்க நேரிடும் பொழுது அப்ப அந்த பசும்பால் தானே காப்பாத்துது. யோசிச்சு பாருங்க, பசும்பால் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இல்லை அப்படின்னு சொன்னா அந்த குழந்தைகள் எல்லாம் என்ன ஆகும்? அதனால்தான் கோமாதா அப்படின்னு சொல்றோம். ஏன்னா அன்னை, அதுக்கு அடுத்தது அந்த பசுதான். ஆனா அந்த பசுவை சுற்றி இன்னைக்கு ஏகப்பட்ட பிரச்சனைகள். என்ன பண்றது? காலம் மாறிக்கொண்டே வருகின்றது. வேல்யூஸ் அப்படின்றதும் மாறிக்கொண்டே வருகிறது. ஆனா அந்த வேல்யூஸ் இன்க்ரீஸ் ஆகுதா இல்ல டிவேல்யூ ஆகுதா அப்படின்றதுதான் $1,000,000 கொஸ்டின். சரி, இன்றைக்கு 11வது பாசுரம் ஸ்ரீ அவர்கள் குரலில் உங்களுக்காக. கற்று கரவை கணங்கள் பல கரந்து, கற்று கரவை கணங்கள் பல கரந்து, செற்றார் திரளழிய சென்று சேரு செய்யும். கற்ற கரவை கணங்கள் பல கரந்து, செற்றார் திரளழிய சென்று சேரு செய்யும். குற்றம் ஒன்றில்லாத கோவலத்தம் போர் கொடியே, குற்றம் ஒன்றில்லாத கோவலத்தம் போர் கொடியே, புற்றரவல்குல் புனமயிலே போதராய், புற்றரவல்குல் புனமயிலே போதராய், சுற்றத்து தோழிமார் எல்லாரும் நின் முற்றம் புகழ்ந்து முகில்வண்ணன் பேர் பாட, சுற்றத்து தோழிமார் எல்லாரும் நின் முற்றம் புகழ்ந்து முகில்வண்ணன் பேர் பாட, சிற்றாதே பேசாதே செல்வ பெண்டாட்டி நீ, சிற்றாதே பேசாதே செல்வ
எற்றை குரங்கும் பொருளேலோரம் பாவாய் எற்றை குரங்கும் பொருளேலோரம் பாவாய். இதுல பாருங்க, ஆயர் குலத்துல இருக்கிற அந்த ஆயர்கள் அவர்களது பெருமைய முதல்ல சொல்றாங்க. மாதிரி அந்த பாலை கறந்து கன்றுகள் சூழ இருக்கின்ற அந்த பசுக்களின் பாலை கறந்து இப்படித்தான் ஆயர்கள் வாழ்க்கை நடத்தி கொண்டு வருகின்றார்கள். ஆனா வெறும் பால் கறந்துக்கினே இருக்காங்க அப்படின்றதுனால அவங்களுக்கு வேற எதுவும் தெரியாது அப்படின்லாம் நம்ம நினைச்சிடக்கூடாது. எதிரிகள் அப்படின்னா அவர்களை வெற்றி கொள்ளவும் இவர்களுக்கு தெரியும். சரி, இந்த ஆயர்கள் இவர்கள் குற்றமற்றவர்கள், குற்றம்னா என்னன்னே தெரியாதவங்க, தப்பு தண்டாவுக்கு போகாதவங்க அப்படின்னா அப்ப அவர்களுக்கு யார் எதிரிகளாக இருக்க முடியும்? வேற யாரு? கண்ணனை ஏற்காதவர்கள் எல்லாம் அவர்களுக்கு எதிரிகள் தான். கம்சன் அவனை ஆயர் குலத்துக்கே எதிரின்னு தானே எடுத்துக்கணும். ஏன்னா கண்ணனை அந்த ஆயர் குலத்துக்கே விளக்கு என்கிறாள் ஆண்டாள். அப்படிப்பட்ட கண்ணனுக்கு ஒருத்தன் எதிரி அப்படின்னா அப்ப எல்லாருக்கும் தான் அது எதிரி. அந்த மாதிரி கண்ணனை ஏற்காத எதிரிகள் எல்லாம் அவர்கள் வெற்றி பெறுவார்கள் அப்படின்னு சொல்ற அப்படிப்பட்ட ஆயர் குலத்திலே உதித்த பொற்கொடியே, அதாவது தோழியை அப்படி கொஞ்சம் உசத்தி வச்சு பேசுறா. பொற்கொடியே அப்படின்ற ஆண்டாள். அடுத்தது பாத்தீங்கன்னா தோழியை மயிலுக்கு ஒப்பாக கூறுகிறாள். இதுல இன்னொரு விஷயமும் இருக்கு. இந்த மயில் தோகை விரித்து ஆடும், ஆண் மயில். எப்போ? மேகத்தை கண்டால் மயில் தோகை விரித்து ஆடும். அது என்னவோ தெரியல, மழை வருவது அந்த மயிலுக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கும் போல இருக்கு. அது மழை வரும்போது தோகை விரிக்கிறதா, இல்ல இது தோகை விரிக்கும் போது மழை வருகிறதா, இப்படின்லாம் ஆராய்ச்சிக்கு போகக்கூடாது. மேகத்தை கண்டால் அது எந்த மேகம்? கருமேகம். அப்ப அந்த கார்மேகம் அப்படின்னே நமக்கு ஞாபகம் வருது அந்த கார்வண்ணன் கண்ணன். அப்போ இந்த மயில் கூட அந்த கார்மேகத்தில் கண்ணனை கண்டு அதனால தோகை விரித்து ஆடுகிறது. அப்படி கூட நம்ம எடுத்துக்கலாமே. பாரதியார் சொல்லியிருக்காரு, பார்க்கும் இடமெல்லாம் நந்தலாலான்னு பாடுறாரு. காக்கை சிறகினிலே நந்தலாலா உன் கரிய நிறம் தோன்றுதையா நந்தலாலா அப்படின்றாரு. எல்லாமே எனக்கு கண்ணன் தான் அப்படின்றார் பாரதியார். கண்ணனை எப்படியெல்லாம் அவர் உருவகப்படுத்தி பாடி இருக்கின்றார். எல்லாமே கண்ணன் தான் எனக்கு அப்படின்றார். அந்த மாதிரி இந்த மயிலும் கார்மேகத்தில் கண்ணனை கண்டதாகவே நாமும் எடுத்துட்டு போவோமே. அடுத்ததா ஆண்டாள் தோழியை பார்த்து பாடுகிறாள். சொந்தக்காரங்க, தோழிகள் எல்லாரும் இங்க வந்திருக்கோம். எதுக்காக? அந்த முகில் வண்ணன் பேர் பாட. ஆனா நீ உள்ள உட்கார்ந்து ஒண்ணுமே பேசாம இருக்கியே, இந்த தூக்கத்தை விட்டொழித்து எங்களுடன் வா என்று அழைக்கிறாள் ஆண்டாள். மீண்டும் அடுத்த பதில் இணைந்திருப்போம்.